இந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபுவா இல்ல அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திராவான்னு தெரியல. விஜய் பர்த்டேக்கு சாங் ரிலீஸ் பண்றது ஓகே. 32 இயர்ஸ் ஆஃப் அஜித் குமார், அதாவது அஜித் குமார் சினிமாக்கு வந்து 32 வருஷம் ஆகுதுன்னு விடாமுயற்சி டீமும் குட் பேட் அக்லியும் போஸ்டர் விட்டு செலிப்ரேட் பண்ற டேட்ல விஜய் படத்தோட சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு. என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? ஸ்பார்க் சாங் கேட்கும் போதே எவ்வளவு மொக்கையா இருக்கு, அதுல விஜய் எவ்வளவு மொக்கையா ஆட வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சே 32 இயர்ஸ் ஆஃப் அஜித் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கீங்கன்னா பிளான் பண்ணி விஜயை கலாய்க்கணும்னு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி தான் இருக்கு. விஜயோட 68வது படங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா எவ்வளவு டேக் இட் ஈஸியா வெங்கட் பிரபு எடுத்திருக்காருன்னா, அஜித்தோட ஸ்பெஷல் டேல விஜயோட ஒஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணிருக்காரு. சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது அவங்களுக்கு ட்ரிபியூட் போடுறதுக்கு விசில் போடுன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்றது, அப்புறம் அவரோட ஃபேமிலியில ஃபீல்ட் அவுட் ஆனவங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்து சான்ஸ் கொடுக்கறதுன்னு அவரால் என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காரு. சிஎஸ்கேக்கும் அஜித்துக்கும் விசுவாசம் காட்ட விஜய் கெரியரோட கடைசி 2 படமா கிடைச்சது. ஸ்பார்க் சாங்கோட மியூசிக் டைரக்டர் யுவன், டைரக்டர் வெங்கட் பிரபு, லிரிக் ரைட்டர் கங்கை அமரன். இது வரைக்கும் கங்கை அமரன் எழுதின சாங்ஸ் எதுவுமே இந்த சாங் கூட மேட்சே ஆகாது. இந்த சாங் எப்படி அவர்கிட்ட கொடுக்கணும்னு யோசிச்சாங்கன்னு தெரியல. தளபதி விஜயும் மீனாட்சி சௌத்ரியும் டான்ஸ் ஆட போற இங்கிலீஷ் லிரிக்ஸ் எல்லாம் இருக்க ஒரு பெப்பி சாங்க்கு கங்கை அமரன் எப்படி லிரிக் ரைட்டரா வெங்கட் பிரபு யோசிச்சிருக்காருன்னே தெரியல. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ, இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோகலாம். விஜய் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நெகட்டிவ் வைப்ல இருந்த படம்னா வாரிசு தான். வாரிசு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே வம்சி அண்ட் தமன் மேல விஜய் ஃபேன்ஸ்க்கு சுத்தமா ஒரு ஹோப்பே இல்லாம இருந்தது. நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க, ஒழுங்கா மியூசிக் போடலன்னா பொழந்துருவாங்கன்னு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி விஜய் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையும் காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருந்தாங்க. நான் மேல வச்ச நம்பிக்கை I'll keep it sir for பொங்கல். That is my promise. சிம்புவெல்லாம் கூட்டிட்டு வந்து தளபதி பேனர் மாடி நிக்க வச்சு எலிவேட் பண்ற அளவுக்கு ஒரு வைப் மெட்டீரியலா வாரிசு ஆல்பம் கொடுத்திருப்பாரு தமன். இன்னும் 2 படத்துல தளபதி விஜய் சினிமா விட்டு போக போறாரு. விஜய் படங்களோட ஹைலைட்டான விஷயமே அவர் படத்துல வர்ற சாங்கும் அவர் ஆடுற டான்ஸும் தான். மோஸ்ட்லி அவரோட படங்கள்ல வர்ற எல்லா சாங்குமே ஹிட் ஆயிரும். மற்ற ஃபேன்ஸ்லாம் அவங்க ஹீரோ படத்தை 1 வாட்டி 2 வாட்டி தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க. ஆனா நிறைய விஜய் ஃபேன்ஸ் 4-5 வாட்டி தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு ரீசனே அவரோட சாங்ஸ் தியேட்டர்ல போய் டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு வைப் மெட்டீரியலா இருக்கிறது தான். சோ விஜய் படம்னாலே தியேட்டர்ல டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு கல்ச்சரா வச்சிருக்க விஜய் ஃபேன்ஸ்க்கு யுவன் மொத்தமா நாமத்தை போட்டு விட்டாரு. விசில் போடு சாங் ரிலீஸ் ஆகும்போதே நான் யுவன் பத்தி ஒரு வீடியோ போடலான்னு இருந்தேன். ஏன்னா நானும் பையா நான் மகானால டைம்ல யுவனோட தீவிர ஃபேனா இருந்தேன். பட் கடைசி 4-5 வருஷத்துல யுவன் போடுற சாங்ஸ்லாம் செம்ம டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. இப்போ யுவன் மொரட்டு ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. ஆனா அவரோட பழைய சாங்ஸ்லாம் இன்னும் வைப் மெட்டீரியலா இருக்கிறதால யுவன் ஃபார்ம் அவுட்ங்கிறதே நிறைய ஃபேன்ஸால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அனிருத், ரகுமான், ஜிவி பிரகாஷ்லாம் ஒரு ஆல்பம்ல 5 சாங்க்கு மேல போட்டு அந்த 5 சாங்கையும் ஹிட் ஆக்கிடுறாங்க. ஆனா யுவன் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு படத்துல ஒரு சாங் ஹிட் ஆக்குறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்காரு. பட் ஏதாவது ஒரு 2 படத்துல ஒரு சாங் இல்ல 2 சாங் ஹிட் ஆயிட்டா கூட யுவன் கம் பேக்டா, ஓஜி யுவன் இஸ் பேக்டான்னு சொல்லியே ஒரு ஃபார்ம் அவுட் இல்லன்னு ஒரு ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணி விட்டாங்க. டேய் உண்மையிலே யுவன் ஃபார்ம் அவுட்ரா அப்படின்னு யாராவது சொன்னா கூட அவனை போட்டு கமெண்ட்ல அடின்னு அடிச்சு ட்ரக்ஸ் எல்லாரையே ஃபார்ம் அவுட்னு சொல்றியா அப்படின்னு அவனையும் ஃபார்ம்ல தான் இருக்காரு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. சோ விஜயோட கடைசி 2 படத்துக்கு யுவன் செட் ஆக மாட்டாரு அப்படின்னு விசில் போடு ரிலீஸ் ஆகும் போதே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் அப்போ சொன்னா ஒரு பாட்டை வச்சு டிசைட் பண்ணாதன்னு சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ 3 சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. செகண்ட் சிங்கிள் சின்ன சின்ன கண்கள் அவ்வளோ மொக்க சாங்லாம் இல்ல, நல்லா தான் இருந்தது. பட் அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. விசில் போடு சின்ன சின்ன கண்கள் இந்த 2 சாங்கும் சுமாரா தான் இருக்கு அப்படின்னு யுவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதால தான் விஜய் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பிக்க 2 சாங்கையும் விஜயவே பாட வச்சு தப்பிச்சிட்டாரு. விஜய் வாய்ஸ்ல இருக்கிறதால 2 சாங்கும் கேட்க ஃபேன்ஸ்க்கு ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஆனா இந்த 3rd சிங்கிள் ஸ்பார்க்ல ஒரு பெரிய உப்மாவை கிண்டி விஜய் ஃபேன்ஸ் தலையில கட்டிட்டார் யுவன். தளபதி விஜய் கெரியர்ல ஒஸ்ட் ஆல்பம்னா இந்த கோட் ஆல்பம் தான் நான் சொல்லுவேன். இன்னும் படத்துல எத்தனை சாங் இருக்குன்னு தெரியல. மீதி இருக்க சாங் நல்லா இருந்தா கூட இதுதான் விஜய் கெரியர்ல ஒஸ்ட் ஆல்பம். ஏன்னா இந்த ஸ்பார்க் மாதிரி ஒரு மொக்க சாங் தளபதி கெரியர்லே கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் பேன் இந்தியா படம் எடுத்துக்கிட்டு எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸையும் வைப் பண்ற மாதிரி சாங் போட்டுட்டு இருக்காங்க. அனிருத், சந்தோஷ் நாராயணன் எல்லாம் தெலுங்குல போய் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யுவன் இன்னுமே அப்டேட் ஆகாம ரொம்பவே அவுடேட்டடா மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. லிரிக்ஸ்க்கும் அவர் போட்டிருக்க மியூசிக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இந்த சாங்ல வர்ற மியூசிக் எங்கேயாவது ஸ்டேட்டஸ் ரீல்ல கேட்டா கூட இது கோட் படத்து சாங்கானு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த மியூசிக்கை எப்படி வெங்கட் பிரபுவும் ப்ரொடியூசர் அர்ச்சனாவும் அக்செப்ட் பண்ணாங்கன்னே தெரியல. விஜயை ஏமாற்றிய யுவன் அண்ட் வெங்கட் பிரபுன்னு நான் கவர்ல சொன்னதுக்கு ரீசனே யுவனை விட இந்த சாங்கோட ரிசல்ட்டுக்கு வெங்கட் பிரபுவும் ஒரு முக்கியமான காரணம். மத்தவங்களுக்கு யுவன் ஃபார்ம் அவுட்ங்கிறது தெரியாம இருக்கலாம், ஆனா வெங்கட் பிரபுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சே 600 கோடி பாக்ஸ் ஆபீஸ் பண்ணி கெரியர் பீக்ல இருக்க தளபதிக்கு
மியூசிக் போட கூப்பிட்டிருக்காருன்னா ஆடியன்ஸ் அடிக்க வேண்டியது யுவனை கிடையாது, வெங்கட் பிரபு தான். மியூசிக் டைரக்டர் ஃபார்ம்ல இருந்தாலும் இல்லனாலும் சில டைரக்டர்ஸால அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல அவுட்புட்டை வாங்கிட முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஏஆர் ரஹ்மான் படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கூட ராயன், அயலான். ராயன்ல ரஹ்மான் போட்டிருக்க மியூசிக்கும் அயலான்ல போட்டிருக்க மியூசிக்கும் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கும். அதே மாதிரி ரஹ்மான் மத்த படங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜா போட்டா கூட மணிரத்னம் படம்னு வந்தா பாய் ஃபுல் ஃபார்ம்ல இறங்கிடுவாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஃபேவரட்டான மியூசிக் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து கரெக்டான அவுட்புட்டை வாங்கிடுவாங்க. லோகேஷ் அனிருத் படங்கள்ல எத்தனை சாங் இருக்கோ எல்லா சாங்குமே வைப் மெட்டீரியலா இருக்கும். சோ எப்படி மணிரத்னம்க்கு ஏஆர் ரஹ்மானோ, லோகேஷ்க்கு அனிருத்தோ, செல்வராகவனுக்கு யுவன். கடைசி 5 வருஷத்துல யுவன் போட்ட உருப்படியான ஆல்பம்ஸ்னா நானே வருவன், என்ஜிகே தான். நானே வருவன், என்ஜிகே இது ரெண்டும் செல்வராகவன் படம். இந்த படத்தை தவிர அவர் போட்ட இன்னொரு டீசென்டான ஆல்பம் லவ் டுடே. அதுலயும் எல்லா சாங்குமே ஹிட் ஆயிருந்தது. ஏன்னா அந்த படத்தோட டைரக்டர் பிரதீப் யுவன் கிட்ட இருந்து அப்படி அவுட்புட்டை வாங்கியிருப்பாரு. பழைய யுவன் மாதிரி எனக்கு சாங் வேணும்னு கேட்டு 7-8 சாங்ஸை போட்டு அதுல 4 சாங்கை ஃபைனலைஸ் பண்ணிருப்பாரு பிரதீப். பழைய யுவன் வேணும் சார். பழைய யுவன் பழைய யுவன் சார், பழைய யுவன். ஸோ செல்வராகவன் பிரதீப்பால கரெக்டா அவுட்புட் யுவன் கிட்ட இருந்து வாங்க முடியும் அப்படின்னா வெங்கட் பிரபு ஸ்டார்டிங்ல இருந்தே யுவன் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வெங்கட் பிரபு எப்படி இந்த சாங்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. வெங்கட் பிரபுவோட தம்பி யுவன்கிறதால சான்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். பட் இது விஜய் படம், அதுவும் சினிமா விட்டு போக போற கடைசிக்கு முன்னாடி படம். இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா ஃபார்ம் அவுட்ல இருக்காருன்னு தெரிஞ்சு யுவனுக்கு கொடுத்து வச்சிருக்காரு. லாஸ்டா வெங்கட் பிரபு யுவனுக்கு போட்ட மியூசிக்குமே சுமாரா தான் இருக்கும். மாநாடு, கஸ்டடி. மாநாடுல 2 சாங் தான் போட்டிருப்பாரு. அந்த 2 சாங்ல இருந்து தான் படத்துக்கு தீம் மியூசிக்கும் யூஸ் பண்ணிருப்பாங்க. கஸ்டடியில இளையராஜா கூட சேர்ந்து யுவன் மியூசிக் போட்டிருப்பாரு. பட் பிஜிஎம் ஃபுல்லாவே யுவன் தான். சும்மா போய் கஸ்டடி நீங்க போட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும். சேடான சீன்ஸ்க்கு எலிவேட் பண்ற மாதிரி பிஜிஎம்ஸ் போட்டிருப்பாரு. ஆக்ஷன் சீனுக்குலாம் ஸ்லோ பிஜிஎம் போட்டு வச்சிருப்பாரு. சோ யுவன் அவரோட கெரியர்ல ஒஸ்ட் பீரியட்ல இருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ கூட நான் சொல்றது நிறைய யுவன் கினிஸ்க்கு கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கும். நானே வருவன், லவ் டுடே இந்த 2 ஆல்பம் தவிர கடைசி 5 வருஷத்துல யுவன் ஒரு ப்ராப்பரான ஆல்பம் கூட கொடுத்ததுல 5 வருஷம் சொல்றதை விட 2016ல இருந்தே சொல்லலாம். 5 அப்புறம் யுவன் போடுற படத்துல ஒரு சாங் இல்ல 2 சாங் ஹிட் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு காலத்துல யுவன் போட்டாலே அந்த படத்துல இருக்க 5 சாங்கும் ஹிட் ஆகும். ஆனா இப்ப 2 சாங் ஹிட் ஆகிறதே பெருசா இருக்கு. நான் சொல்றதை விட நீங்களே அவரோட பிலிமோகிராஃபி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். பட் இருந்தாலும் அவர் போட்ட சில படங்கள் நான் சொல்றேன். இதுல எத்தனை சாங் ஹிட்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் ஸ்டார் கர்டன் 2 படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு. கர்டன்ல இன்டர்வல்ல வர பிஜிஎம் நல்லா இருக்கும். சாங்ஸ் அந்த அளவுக்கு ஹிட் ஆகல. ஸ்டார்ல ஒரு லவ் சாங் நல்லா இருக்கும். அது ஒரு மோட்டிவேஷன் ஓரியன்டட் பிலிம். சோ அந்த மாதிரி படங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சாங் போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த படத்துல ஹைலைட்டா இருக்கும். பட் யுவன் அந்த படத்துக்கு எலிவேட் பண்ற மாதிரி ஒரு சாங் போட முடியாம புதுப்பேட்டையில ஆல்ரெடி போட்டிருந்த ஒரு நாளில் சாங்க போட்டு ஓபி அடிச்சிருப்பாரு. நாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. கருடன், ஸ்டார் இது 2 இந்த வருஷம் வந்த படங்கள். இதுக்கு முன்னாடி அவர் போட்ட படங்கள் என்னன்னா காஞ்சூரிங் கண்ணப்பன், இறைவன், பொம்மை, ஏஜென்ட் கண்ணாயிரம், காஃபி வித் காதல், லத்தி, குருதியாட்டம், சக்ரா, களத்தில் சந்திப்போம், ஹீரோ, கழுகு 2, சிந்துபாத், வீரமே வாகை சுடும், மாரி 2, சண்டக்குழி 2ன்னு இப்ப நான் சொன்ன படமே ஒரு 20 படம் இருக்கும். இது இல்லாம இன்னும் நிறைய மொக்க ஆல்பம் போட்டு வச்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் அனிருத்தோ இல்ல ரஹ்மானோ போட்டா அவங்கள பெரிய படத்துல எல்லாம் கேஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஒரு சாங் நல்லா போடலனா கூட அந்த அடி அடிக்கிறோம். ஆனா இவனுக்கு மட்டும் 20-30 படம் பிளாப் கொடுத்தா கூட சலுகை கொடுத்துட்டே இருக்கும். கேட்டா ட்ரக் செல்லர் அப்படின்னு சொல்லி உருட்ட வேண்டியது. இதுக்கு அஜித் ஃபேன்ஸ் ஒரு முக்கியமான காரணம். யுவன் ஃபார்ம் அவுட்னு மத்த ஹீரோஸ் எல்லாம் எப்போ உசாராயிட்டாங்க. பெரிய ஹீரோஸ்ல அஜித் மட்டும் தான் யுவனுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. பில்லா மங்காத்தா ஆரம்பம் மாதிரி நிறைய ஹிட் ஆல்பம் அஜித்க்கு கொடுத்ததால அஜித் ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் யுவனுக்கு அதிகமா இருந்தது. அஜித்தோட டைரக்டர் சொதப்பினாலும் சரி, மியூசிக் டைரக்டர் சொதப்பினாலும் சரி, அஜித் ஃபேன்ஸ் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஊரே அடிச்சாலும் படம் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. வலிமை, நேர்கொண்ட பார்வையில எல்லாம் யுவன் பயங்கரமா ஓபி அடிச்சிருப்பாரு. நேர்கொண்ட பார்வையில சாங்கே இருக்காது. அட்லீஸ்ட் பிஜிஎம் நல்லா பண்ணிருக்கணும். பட் அதுவுமே பேசிக்கிற அளவுக்கு இருக்காது. வலிமை சாங் நல்லா இருக்குன்னு இப்போ வரைக்கும் அஜித் ஃபேன்ஸே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் அஜித் ஃபேன்ஸ் மாதிரி விஜய் ஃபேன்ஸ் கிடையாது. படம் நல்லா இல்லைனாலும் பாட்டு நல்லா இல்லைனாலும் முதல்ல அடிக்கிறது அவங்கள தான் இருப்பாங்க. அப்பவே வலிமையில யுவனை அடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பழைய யுவனா கம்பேக் கொடுத்திருப்பாரு. நீ நல்லா தான் போடுற தலைவான்னு சொல்லி ஜிவி சந்தோஷ்லாம் எவ்வளவு நல்ல சாங் கொடுத்தாலும் ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் யுவன் தான் அப்படின்னு முட்டு கொடுத்தே இப்ப அவரை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் கண்டிப்பா யுவன் கம்பேக் கொடுத்துருவாரு. ஏன்னா மத்த ஃபேன்ஸோட சேர்ந்து விஜய் ஃபேன்ஸும் பீஸ்ட அடிச்சதாலதான் அவரோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி ஜெயிலர் மாதிரி ஒரு படத்தை எடுத்து கம்பேக் கொடுத்தாரு. அதே மாதிரி இப்ப யுவனுக்கும் நடக்கிறதால கண்டிப்பா அவருமே அடுத்த படத்துல கம்பேக் கொடுத்துருவாரு. பட் அதுக்கு 68வது படம் தான் கிடைச்சதா அப்படிங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. யுவன் தான் ஒரு மொக்க சாங் போட்டு வச்சிருக்காருன்னா டிஏஜிங்கிற பேர்ல வெங்கட் பிரபு அதை இன்னும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காரு. பாலிடிக்ஸ் வேற போறாரு. இந்த டைம்ல ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காரு. லியோ படத்துல பார்த்திபன், லியோன்னு 2 கேரக்டர்ஸ் இருக்கும். 2 கேரக்டர்ஸ்க்குமே ஏஜ் டிஃபரன்ஸ் நல்லாவே காமிச்சிருப்பாரு லோகேஷ். இதுக்கு லியோதாஸ்க்கு 18 வயசுன்னு காமிச்சிருப்பாரு. அவர் பார்க்க 18 வயசு மாதிரி தெரியலனாலும் ஆடியன்ஸ்க்கு அது அந்த அளவுக்கு குறையவே தெரிஞ்சிருக்காது. அது யங் விஜய், இது ஓல்ட் விஜய் அப்படின்னு அதை கேஷுவலா எடுத்துக்குவாங்க. அது செட் ஆகலையே அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள
உள்ள போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ற மாதிரி இருக்காது. பட் இப்போ டிஏஜிங் பண்ணி எங்கா காட்டுறோம்னு சொல்லி ட்ரோல் பண்ண ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்காரு வெங்கட் பிரபு. சரி டிஏஜிங் பண்ணிட்டீங்க ஓகே, அதுவே கிராபிக்ஸ்ல டிஏஜ் பண்ண ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு தேவையில்லாம பாடி லாங்குவேஜ், விஜயோட ஃபேஸ் மாடுலேஷன்லாம் வச்சு இந்த ரியாக்ஷன்லாம் நல்லா இல்லைன்னு செட்ல ஒருத்தன் கூடவா சொல்லியிருக்க மாட்டான். ஏதோ விஜய் மார்க் பண்ண ஹேட்டர்ஸ் ஏஐல கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கு பாக்க. சோ டிஏஜிங்கும் சாங்கும் சொதப்பிருச்சு. அட்லீஸ்ட் கதையாவது ஸ்ட்ராங்கா இருந்தா தான் கோட் தப்பிக்கும். 68வது படம் தான் எப்படின்னா 69 ஹெச் வினோத். ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி கிளாஸ் படம் எடுக்கிறதுல ஹெச் வினோத் எக்ஸ்பர்ட் தான். பட் அவர் கமர்ஷியலா எடுத்த படங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஹெச் வினோத் கண்டென்ட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரோ கமர்ஷியல் அவருக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. சோ எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேன்ஸ் கடைசியா வைப் பண்ணி தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணப்பட்ட படம் லியோவா தான் இருக்கும் போல. ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோட் சாங் பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், ஜேவி பிரகாஷ், இதில் எந்த மியூசிக் டைரக்டர் விஜய்க்கு கம்போஸ் பண்ண ஆல்பம் உங்கள் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்க யாரை மிஸ் பண்ற? நெஞ்சில் காதல் இல்லை என்றால் ஆண்கள் பொண்ணு மினுக்கி 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 கண்ணு